Good morning, students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போன கிளாஸ் நம்ம கடைசியாக பார்த்துட்டு இருக்கும்போது கரண்ட் போயிட்டு அதனால் எனக்கு அந்த கடைசி 6வது கொஸ்டின் பாருங்கள் 2.5ல் முதல்ல 5 கொஸ்டின் கிளியராக பார்த்தோம். 6வது கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆச்சுன்னா கரண்ட் போயிட்டு அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். உங்களுக்கு கண்டினியூஸாக என்னால் கொடுக்க முடியல. அதனால் அதுக்காக இந்த 6வது கொஸ்டினுக்கு மட்டும் தனியாக ஒரு சொல்யூஷன் போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க எக்ஸசைஸ் நம்பர் 2.5 கொஸ்டின் நம்பர் 6 நம்ம அந்த சேனலுக்கு போனீங்கன்னா நீங்கள் அதில் போய் பார்த்துக்கிடலாம். அதில் இந்த கடைசியாக என்னைக்கு போட்டேன்னா சனிக்கிழமை நைட்டு போட்டேன். அந்த டைமையோ அல்லது எதையோ பார்த்துக்கிடுங்க. 2 கொஸ்டின் போட்டிருக்கேன். இந்த 6வது கொஸ்டினுக்கு சொல்யூஷனும் டைரெக்டாக போட்டிருக்கேன். அதே மாதிரி 2வது கொஸ்டின் பாருங்கள். இந்த 2வது கொஸ்டினுக்கு இன்னொரு மெத்தட் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த மெத்தடில் ஒரு பையன் டவுட் கேட்டான். அதில் சில ப்ரொசீஜர் எனக்கு கொஞ்சம் தெரியல சார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், அப்போ உனக்கு அது புரியலை அப்படின்னா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறது. இந்த ரியல் மெய் எண்ணு காட்டுவோம்ல, ரியல் நம்பர்னு காட்டணும். இந்த ரியல் நம்பர்னு காட்டுறது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முடிந்தால் இந்த மெத்தடை படிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கஷ்டம்னு சொன்னதுனால நான் இந்த மெத்தடுக்கு வந்தேன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. இந்த 6க்கும் தனியாக சொல்யூஷன் போட்டிருக்கேன். 6, 2 ரெண்டுக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நம்ம சேனலுக்கு போனீங்கன்னா அங்கே போய் பார்த்துக்கிடலாம். அங்கே அந்த 2 கொஸ்டினுக்கும் தனியாக கொஸ்டினும் ஆன்சரும் அப்படி ஸ்க்ரீன்லேயே தெரியும். மேலே படமாக இருக்கும். அந்த படத்தை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி போனீங்கன்னா படிச்சுக்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம இந்த 7லேருந்து பார்க்கணும். 7லேருந்து பார்க்கும்போது இந்த 7, 8, 9 ரொம்ப ஈஸி தான். அதனால் 10வது கொஸ்டினுக்கு ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே வரலான்னு பார்க்குறேன். அதனால் முதல்ல ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் பாருங்கள். சைட் ரீட்டிங்கில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், இந்த சைட் ரீட்டிங் எவ்வளோ பார்த்துருக்கோம். 2.1, 2.2, 2.3, 2.4, அப்புறம் 2.5ல் ஆரம்பித்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், அப்புறம் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி, அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி அதிலே ப்ராப்பர்ட்டி ஒரு டிஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2.9 to 2.16 வரைக்கும் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் 2.9 வரைக்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த பிறகு ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி இதையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். முக்கோண சமநிலை அதையும் எழுதி நிறுவனம். இது இவ்வளோ இன்னைக்கு உள்ள ஹோம்ஒர்க்கு. இன்றைக்கி நான் என்ன பண்ணிட்டேன்னா ஹோம்ஒர்க் கொஸ்டினாகவே ரெடி பண்ணிட்டேன். நிறைய பேர் அந்த கரெக்டாக அந்த ப்ராப்பராக பண்ண மாட்டேங்கிறீங்க. அதை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் ரிவிஷனுக்கோ இல்லைன்னா படிக்கிறதுக்கோ திரும்ப படிக்கிறதுக்கோ அவசியம் இருக்காது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிடலாம். அதனால் நான் சொல்ல கரெக்டாக பார்த்துட்டு வந்துடுங்க. அன்னன்னைக்கு எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் சப்மிட் பண்ணுங்கள். இப்போது இந்த இதுக்கு நான் ஒரு டெஸ்ட் கொஸ்டின் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு அதை லிங்காக கொடுப்பேன். அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் நீங்கள் பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷன்னா தெரியுதுல, அந்த வீடியோ நீங்கள் லைவில் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஒரு வீடியோ வரும், கீழே ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃபை ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிடுங்க. அல்லது டவுன்லோட் பண்ண முடிஞ்சால் காப்பி எடுத்து வச்சுட்டு எழுதுங்க. ஒரு 10 கொஸ்டின். அந்த 10 கொஸ்டினா ஒரு நாள் கேப். அந்த ஒரு நாளைக்குள்ளே படித்து நீட்டாக எழுதிருங்க. எழுதி வாட்ஸ்அப்பில் ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்து உங்களுக்கு யார் யார் சப்மிட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நான் நிச்சயம் என்ட்ரி போட்டு வச்சுருப்பேன். சரிதானே? அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தோம்னா 2.5 ஓவர் ஆயிரும். பாருங்கள், 2.5ல் எல்எஸ்எம் ஓவர் ஆயிரும். அதில் இப்போ ஸ்கொயர் ரூட் இப்போ முதல்ல பார்ப்போம். ஸ்கொயர் ரூட்டை நீங்கள் பார்க்கணுன்னா பாருங்கள், முதல்ல அந்த ஃபார்முலா எப்படி வருதுங்கிறது மட்டும் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சைட் ரீட்டிங் 2.5.2. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரின் வர்க்கமூலம் காணும் முறை நல்லா கவனிச்சிடுங்க. ரொம்ப ஈஸி. இப்போ இதை மொத்தமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் அந்த சொல்கிற மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. முதல்ல பாருங்கள், லெட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் a+iv இருக்குது. சரியா? காம்ப்ளெக்ஸ் நம்பர் a+iv எடுக்கிறேன். வழக்கமாக x+iy எடுப்பேன். ஏன்னா நான் இதோடைய ஸ்கொயர் ரூட் ஆன்சரை x+iy எடுத்துக்கிறேன். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எடுத்திருக்கேன்? a+iv எடுத்திருக்கேன். அப்போ இதோடைய ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் அதை நான் எப்படி அஸ்யூம் பண்ணுறேன்னா இப்படி எடுத்துக்கிறேன். பாருங்கள், x+iy எடுத்துக்கிறேன். பாருங்கள், x+iy
எப்படி எடுத்துக்கிடுவோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுத்துக்கிடுவோம். புரியுதா உங்களுக்கு? ஏ ப்ளஸ் ஐபிங்கிறது ஒரிஜினல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட் எடுத்தால் அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் ஒரு ரியல் பார்ட் இருக்கும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும் கண்டிப்பாக. அதை நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ அஸ்யூம் பண்ண பிறகு நான் இப்படி எடுக்கிறேன் பாருங்கள். அப்படி இருந்தால் அப்போ நான் என்ன எழுதணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி, தட் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். சரியா? இதில் இந்த எக்ஸ் ஒய் என்ன நம்பராக இருக்கணும்? ரியல் நம்பராக இருக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுனா எப்படி? ஸ்கொயர் பண்ணணும். இரண்டு பக்கம் வர்க்கம் எடுக்கிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் வி கெட், இங்கே என்ன வரும்? ஏ ப்ளஸ் ஐபி மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர் வரும். பார்த்தீங்களா? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்முலா. அப்போ ஏ ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் எழுதிடுவேன். ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருதா? ப்ளஸ் பி ஸ்கொயர்னா ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் ஒன்னால மைனஸ் ஒய் ஸ்கொயர் போடுவேன் பாருங்கள். அடுத்து ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி. அப்போ 2xIy அப்படி வரணும். அந்த ஐயை ஃப்ரெண்டில் போட்டு 2xy எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவலுங்கிற கான்செப்டில் வந்திருக்கு. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் ஈக்குவலுங்கிற கான்செப்டில் வந்தால் என்ன செய்வீங்க? இந்த ரியல் பார்ட் ஏயும் இந்த ரியல் பார்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரும் ஈக்குவல்னு எடுப்பீங்க. அப்போ ஈக்குவேட்டிங் த ரியல் பார்ட். அப்போ ரியல் பார்ட்ஸ் ரெண்டும் ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ ஏக்கு ஈக்குவல். நல்லா கவனிச்சிட்டுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது ஈக்குவேட் த இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட்னு பாருங்கள், இங்கே பி இருக்குது, இங்கே 2xy இருக்குது. ஐ காமனாக விட்டுடலாம். அப்போ ஈக்குவேட்டிங் த இமேஜினரி பார்ட் எழுதும்போது என்ன கிடைக்குது பாருங்கள்? 2xy is equal to b. 2xy is equal to b. இதை நான் வந்து ஈக்குவேஷன் வேண்டாம், இருக்கட்டும், 2xyன்னு வச்சுக்கிறேன். 2ன்னு சொல்லலை. ஏன் சொல்லலைன்னா இது வந்து நம்ம சைனை டிசைட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். அதில் இருக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கிடுவோம். ஈக்குவேட் பண்ணியாச்சு. இப்போ ஈக்குவேட் பண்ண பிறகு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் நம்மகிட்ட இருக்குல்ல. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருந்தால் இதை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்க நல்லாயிருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அதோடைய ஹோல் ஸ்கொயர் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் ஹோல் ஸ்கொயர். அதுக்கு ஃபார்முலா என்ன? இது வந்து 9th 10th படிச்சிருக்கீங்க. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதாமல் இதை வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்து எழுதணும். அப்போ எழுதுறேன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். இதில் இருந்து ஒரு 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை கொண்டு வந்து இது கூட சேர்த்திங்கன்னா இந்த ஃபார்முலா வந்துடும். ஒரு டேம் நம்ம சேர்க்கறதுனால நான் ஒரு டேமை மைனஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ பாருங்கள் என்ன செஞ்சுருக்கேன்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இது எக்ஸ்பென்ஷன் வரும்போது 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் வரும். ஆக்சுவலாக அந்த ப்ளஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை சேர்க்க இருக்குது. அதுக்கு பல 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் சேர்த்துருக்கேன்னா அப்புறம் மைனஸ் 2x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் சேர்க்கும்போது இந்த டேம் வந்துடும். இது ஃபார்முலா. ஒன்று எப்படி யோசித்து படிங்க அல்லது ஃபார்முலாவாக படிச்சுக்கோங்க. அப்போ ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இங்கே இருக்குது. 1வது பாயிண்ட் பாருங்கள், இதோடைய வேல்யூ ஏன்னு இருக்குது. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏ ஸ்கொயர் போட்டுக்கணும் ப்ளஸ் 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இங்கே 2xyன்னு இருக்குது. அப்போ இதுக்கு ஸ்கொயர் பண்ணால் தான் இது. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஆக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயருக்கு வேல்யூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்திருக்கு. எனக்கு என்ன வேணும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் வேணும். அந்த ஸ்கொயர் வேண்டாம். அப்போ என்ன பண்ணணும்? டேக்கிங் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் இங்கே இருக்கும். இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது, ஏன்னா தனியாக செப்பரேட்டாக இடையில ப்ளஸ் இருக்குது. அப்போ ஹோல் ஸ்கொயர் ரூட் போட்டுருங்க, முடிஞ்சது. ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இதைத்தான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு நீங்கள் சொல்லணும். சொல்லிடலாமா? இப்போ நீங்கள் 192 சால்வ் பண்ணால் XY கிடைக்கும். XY தான் உங்களுக்கு ஆன்சர். இங்கே பாருங்கள், X ப்ளஸ் IY தான் ஆன்சர். அப்போ XY கண்டுபிடிக்கிறது நம்ம எய்ம். அந்த எய்மை அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அப்போ நீங்கள் 192 சால்வ் பண்ண போகிறீங்க. சால்விங் 1 and 2. அப்போ 192 சால்வ் பண்ணுறதுனா நான் என்ன எழுதுறேன்? இதான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குல்ல, இதை ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன். ஈக்குவேஷன் 2 இம்ப்ளைஸ். செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியாச்சு. அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 இம்ப்ளைஸ். பாருங்கள், 1 ஈக்குவேஷன் சொல்லுது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ. இப்போ என்ன பண்ணனா இது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் ஆட் பண்ணால் ஒய் ஸ்கொயர் கேன்சல் ஆகும், ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகும். பாருங்கள், அப்போ ஆட் 2 and 3. அப்போ 2 1ஐயும் 2ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணுறேன்.
2 ஒன்று ஆட் பண்ணால் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2x² வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வந்துடும். அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் √a² + b² + a. சரியா? இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி முடித்த உடனே அடுத்து என்ன பார்த்தோம்? இப்போ நம்ம ஒய் கேன்சல் பண்ணியிருக்கோம், 2x² கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸு கேன்சல் பண்ணணும். அப்போ மைனஸ் பண்ணுங்கள், சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ இது கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது ரெண்டாவது சைனை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா +y². அப்போ +y² +y² + 2y². இதை வந்து மைனஸ் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ a² + b² √ அது வந்து மைனஸ் ஏங்கிறது டேம் வரும். சரியா? -a. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிட்டு? 2x² கிடச்சிருக்கு, 2y² கிடச்சிருக்கு. எனக்கு வேண்டியது என்னது? எக்ஸும் ஒய்யும் வேணும். அப்போ எக்ஸும் ஒய்யும் வேணும்னா நான் என்ன பண்ண பாருங்கள், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன். அதாவது x² இருக்கட்டும். அப்போ இதை வச்சு டிவைட் பண்ணிங்க, /2 போடணும். அதே நேரத்தில் x² இருக்குது. அப்போ எக்ஸ் வேணும்னு நினச்சின்னா √2 எடுக்கணும். பாருங்கள், எழுதுன பாருங்கள். அப்போ x = 2 வச்சு டிவைடும் பண்ணணும், √2 போட்டேன். அப்போ இது அவ்வளோத்துக்கு மொத்தமாக /2 போட்டிருப்பேன். பாருங்கள், √a² + b² + a வந்துடும் பை இந்த 2 √2 போட்டிருக்கேன். √2க்கு ரீசன் என்ன? x² இருக்குது, அதனால் √2 இல்லை. எக்ஸ் வந்திருக்கு, அதனால் √2 வந்திருக்கு. சரி, அந்த a வரைக்கும் இந்த ரூட் உண்டு. இந்த ரூட் வந்து a² + b² மட்டும்தான் இங்கே இருக்குது. அடுத்தது அண்ட் ஒய் இம்ப்ளைஸ். அதே மாதிரி ஒய் எடுக்கணும். அதே மாதிரி 2 வச்சு டிவைட் பண்ணுங்கள். y² வேல்யூ √a² + b² - a /2 வரும். அப்போ உங்களுக்கு ஒய் வேணும். அப்போ என்னச்சுன்னா √2 போட்டுக்கணும். போட்டு √a² + b² - a /2 போட்டிங்கன்னா முடிஞ்சது. √2 உண்டு. ஆக எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸு ஒய்யும் கண்டுபிடிச்ச பிறகு இந்த எக்ஸு வந்து இதுக்கும் +or- இருக்குது, இதுக்கும் +or- இருக்குது. நல்லா கவனிங்க. ரெண்டுக்கும் ப்ளஸ் எடுப்பீங்களா, ரெண்டுக்கும் மைனஸ் எடுப்பீங்களா, சைனை மாற்றி எடுப்பீங்களா? இது நமக்கு இப்போ தெரியாது. அதனால நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை நான் இங்கே உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ண போகிறேன். பாருங்கள், என்ன பண்ணுறேன்னா 2xy சைன் என்னன்னு பார்க்கணும். இந்த ஃபார்முலாவில் ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட் என்ன இருக்குது? 2xy சைன் என்ன? ப்ளஸ்ஸு. அப்போ 2xy சைன் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் நல்லா கொஞ்சங்க. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேம் சைன் இருக்கணும். ஏன்னா ப்ராடக்ட் தானே இது. அப்போ ரெண்டையும் மட்டும் சேம் சைனாக இருந்தால் தான் ப்ளஸ் வரும். அப்போ எக்ஸுக்கு ஒய்க்கும் சேம் சைன் எடுக்கணும். எப்போ? இந்த பியோட சைன் வந்து பாசிட்டிவாக இருந்தால் எக்ஸுக்கு ப்ளஸ் எடுக்கும்போது ஒய்க்கு ப்ளஸ் தான் எடுக்கணும். இது மைனஸ் வரும்போது சைனை மாற்றி எடுக்கணும். எக்ஸுக்கு ப்ளஸ் எடுத்தால் ஒய்க்கு மைனஸ், எக்ஸுக்கு மைனஸ் எடுத்தால் ஒய்க்கு ப்ளஸ். இதை மட்டும் நான் இப்போ சொன்ன விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிடுங்க. ஆனால் அந்த ஃபார்முலாவில் போடும்போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே சரியாக வந்துடும். இப்போ நான் சொல்கிற விஷயம் எதுக்காகனா, ஒருவேளை வித்தவுட் யூசிங் ஃபார்முலா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட்னு கேட்டாங்கன்னா இது தேவைப்படும். இப்போ இட் இஸ் கிளியர் தட் போத் எக்ஸ் அண்ட் ஒய் வில் ஹேவ் த சேம் சைன் வென் பி இஸ் பாசிட்டிவ். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் நான் இப்போ இங்கே எழுதியிருக்கேன். அதே இது நெகட்டிவாக இருந்தால் எக்ஸ் அண்ட் ஒய் ஹேவ் டிஃப்ரெண்ட் சைன்ஸ். சரிதானா? சரி, அப்போ தேர்ஃபோர் இந்த வேல்யூ எழுத போகிறேன். √a + ib. √a + ib எழுதும்போது அப்போ என்ன எழுதணும்? எக்ஸ் எழுதணும் முதல்ல. அப்போ அதுக்கு முன்னால் நான் +or- போட்டுக்கிடுவேன். ஏன்னா √of வருது, அப்போ +or- போட்டுக்கிடுவேன். போட்டுட்டு இங்கே என்ன சொல்கிறேன் பாருங்கள், எக்ஸு. அப்போ எக்ஸுக்கு என்ன இருக்குது? இந்த வேல்யூ எழுதணும். அதில் நான் +or- போட மாட்டேன். ஏன்? முன்னால் +or- போட்டிருக்கேன். அதே நேரத்தில் சைன் டிசைட் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுத்துட்டேன். அதனால் இங்கே பின்னால் இன்னொரு டேர்ம் எழுதுவேன். பாருங்கள், எக்ஸ் எழுதியாச்சு. அடுத்தது +i நல்லா கொஞ்சம் +i இந்த விஷயத்தை கவனிக்கணும். b/mod b போட்டிருக்க பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த சைன் வந்துடும். இதில் நம்ம இந்த பேசணும்ல, இந்த விஷயமே வேண்டாம். ஃபார்முலாவில் அது ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். b/mod b. அப்புறம் ஒய் எழுதிக்கிங்க. ஒய் எழுதிட்டிங்கன்னா என்ன வந்துடும்? இதான் ஆன்சர். இதான் ஸ்கொயர் ரூட்டு. இந்த ஸ்கொயர் ரூட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபார்முலா முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு உங்கள் புக்கில் எக்ஸசைஸில் ஒரு 3 ப்ராப்ளமும் எக்ஸாமில் ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த பிக்கு மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே தான் சைன் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஆட்டோமேட்டிக்காக சரியாக வந்துடும். சரிண்ணா? இதை நீங்கள் வந்து நிச்சயம் இந்த ஒரு 3 கொஸ்டின் நான் சொல்லி கொடுத்துருவேன். இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து நிச்சயங்க ஹோம்ஒர்க்காக எழுதுங்க. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த மறைக்குதில்ல பாருங்கள், 3 கொஸ்டின் இருக்குது. இந்த 3 கொஸ்டின் நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ நம்ம கிளாஸில் பார்த்துடலாம். அந்த எக்ஸாம்பிள் சம் மட்டும் நம்ம என்ன செய்வோம், உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன். அது அடுத்த கிளாஸில் கொடுப்பேன். இப்போ இந்த கிளாஸ் வந்து ஹோம்ஒர்க்கு வேறு கொடுத்துருக்கேன். 10 கொஸ்டின் ஏற்கனவே முடித்த பாடத்துலேருந்து கொடுத்துருக்கேன். அடுத்த கிளாஸ் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம்
இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸசைஸ்க்கு வாங்க. எக்ஸசைஸில் நம்மகிட்ட 6 கொஸ்டின் பார்த்துருக்கோன்னு சொன்னேன், அப்படி தானே? பாருங்கள், முதல்ல 6 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த 6 கொஸ்டின்லேயும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு பையன் தெளிவாக கேட்டான், எழுதியிருந்தான், அந்த இது எப்படி வருது இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தான், பர்சனலாக அனுப்பியிருந்தான். அதனால தான் அந்த 2வது கொஸ்டினுக்கு தனி வீடியோ போட்டேன். அவன் பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான். முதல்ல பேரை டைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யாருன்னு தெரியும், நல்லாயிருக்கும். பேர், எந்த செக்ஷன், ஸ்கூலு, இதுக்கு தெளிவாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது அந்த கமெண்ட்லேயே நீங்கள் சொல்லலாம். சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, இப்போ பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 ஒரு நல்ல கொஸ்டின் தான். எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், என்னெல்லாம் கிவன் பாருங்கள். இஃப் Z1, Z2 and Z3 are 3 complex numbers such that modulus of Z1 is equal to 1, modulus of Z2 is equal to 2, modulus of Z3 is equal to 3, and modulus of Z1 plus Z2 plus Z3 equal to 1, then show that 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 is equal to 6ன்னு ப்ரூவ் பண்ணோம். இதே மாடல் கொஸ்டின் எக்ஸாம்பிளில் ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிள் மாடல் பார்க்கணுமா? பாருங்கள், எக்ஸாம்பிள் மாடலையும் பார்த்துருவோம். இதே மாடல் தான். அந்த கொஸ்டினை நீங்கள் என்ன செய்யணும், ஹோம்ஒர்க்காக பண்ணணும். இதில் வந்து கொஸ்டின் நம்பர், இந்த எக்ஸாம்பிள் 212 இதே மாதிரி பண்ணிடலாம், 215 பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் கொடுப்பேன். சந்தேகம் தான் நம்ம அதுக்கு வர பார்த்துக்கலாம், அதை கிளியர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 7க்கு என்னெல்லாம் கிவன் பாருங்கள். கிவன்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருக்குது மாடுலஸ் ஆஃப் Z1 இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கா. அப்போ அதுலேருந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். கிவன் தட் மாடுலஸ் ஆஃப் Z1 ஈக்குவல் டு 1. அது மட்டுமா, இன்னொன்று இருக்குது, மாடுலஸ் ஆஃப் Z2 ஈக்குவல் டு 2 இருக்குது. இன்னொன்று என்னது, மாடுலஸ் ஆஃப் Z3 ஈக்குவல் டு 3 இருக்குது. இந்த 3ஐயும் எழுதிக்கிட்டேன். இந்த 3ஐயும் எழுதி நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கண்டுபிடிச்சிடறேன் பாருங்கள். முதல்ல மாடுலஸ் ஆஃப் Z1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொன்னால் இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 தானே கிடைக்கும். அதையே எழுதுறேன் பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் Z1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஏன் எழுதுறேங்கிறது இப்போ தான் உங்களுக்கு புரியும் பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர்னா இதோடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்னென்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் அதோடைய காஞ்சுகேட்டையும் மல்டிப்ளை பண்ணால் மாடுலஸ் ஆஃப் Z ஸ்கொயருக்கு ஈக்குவலுங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அந்த ப்ராப்பர்ட்டி விட்டு எழுதுறேன் பாருங்கள். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் Z2 இஸ் ஈக்குவல் டு 1. இதில் எனக்கு என்ன வேணும், Z1 தான் வேணும், அதை இங்கே வச்சுக்கிடுறேன். இந்த செகண்ட் கொஸ்டினில் இதே மெத்தடில் செஞ்சுருக்கேன். நீங்கள் அங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், 1 by modulus of Z1. சரி, ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். இப்போ அடுத்தது Z2, modulus of Z2 2 இருக்குது. அதே மாதிரி இங்கே வாங்க, இதே இங்கே ஸ்கொயர் பண்ண மாதிரி அங்கே ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஏன்னா எனக்கு வந்து என்ன வேணும், Z2 வேணும், அங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இந்த கொஸ்டினில் இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன், அதுக்காக. அப்போ இதில் நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் we get modulus of Z2 whole square is equal to 4, which gives Z2 into Z2 barன்னு எழுதலாம். Z2 into Z2 பார் எழுதலாம், ஈக்குவல் டு அந்த 4 இருக்கட்டும். இதில் Z2 மட்டும் இங்கே லெஃப்டில் வச்சுக்கிடுங்க, Z2 பார் ரைட்டில் பண்ணால் அப்போ 4 by, கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், 4 by Z2 பார். இப்போ சொல்லுவீங்க Z3க்கு நாங்களே எழுதுகிறோம் சார் அப்படின்னு நீங்கள் இப்போ ஆசைப்படுவீங்க. அப்போ எழுதி முடிச்சிருங்க. எழுதி முடிச்சுட்டு கவனிச்சிட்டு இருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் 2வது தடவை பார்க்கும்போது இதை வேகமாக எழுதிருங்க. சரியா, 2வது ஒரு தடவை ப்ளே பண்ணி ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ ஈக்குவல் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ இது 9 வரும். அப்போ 9 வந்துச்சுன்னா அதே மாதிரி Z3 இன்ட்டு Z3 பார்னு சொல்லுவீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறீங்க, ஈக்குவல் டு 9. அப்போ Z3 இஸ் ஈக்குவல் டு 9 by Z3 பார். சரிதானா? சரி, இப்போ நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும், இதென்ன ப்ரூவ் பண்ணணும், நிரூபிக்கணும். அப்போ நான் நிரூபிக்க வேண்டியது மாடுலஸ் ஆஃப் 9 Z1 Z2 அதை அப்படியே எழுதிக்கிறேன். இதை ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட என்ன கொடுத்துருக்குறாங்க அதை எழுதுகிறேன் பாருங்கள். இன்னொரு கிவன் இருக்குது, ஆல்சோ கிவன் தட், மேலும் கொடுக்கப்பட்டபடி மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 இஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது, அதை எழுதிட்டேன். இப்போ இதில் நான் என்ன பண்ணணும்னா, இந்த Z1க்கு நம்ம கண்டுபிடிச்ச வழி போட போகிறேன். அப்போது 1 by மாடுலஸ் ஆஃப் Z1, சரியா, அடுத்தது ப்ளஸ் 4 by மாடுலஸ் ஆஃப் Z2, அடுத்து ப்ளஸ் 9 by மாடுலஸ் ஆஃப் Z3. பாருங்க, திரும்ப சொல்லிடுறேன் ஒரு தடவை. 1 by Z1 பார், அடுத்து 1 by Z2 பார், அடுத்து 1 by Z3 பார்னு எழுதிடலாம்.
கணிங்களா? இல்லை இல்லை, Z1க்கு என்ன வருது? 1/Z1 பார். Z2க்கு வந்து 4/Z2 பார். அடுத்த Z3க்கு வந்து 9/Z3 பார். சரிதானா? சரி, எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இது எவ்வளோத்துக்கு எல்சிஎம் எடுக்கலாம். இது எவ்வளோத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும் பாருங்கள். மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ 3ஐ மல்டிப்ளை பண்ணி எழுதுறது தான் எல்சிஎம். 3ஐ மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இப்போ அப்படி எழுதும்போது இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது. அப்போ 1 கூட இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதுவீங்க. அப்போ எழுதுங்கன்னா என்ன வரும்? 1 × Z2 பார் × Z3 பார். அடுத்த ப்ளஸ் 4, இதுக்கு கீழே Z2 பார் தான் இருக்குது. அப்போ மீதி ரெண்டு என்னெல்லாம்? Z1 Z3யும். அப்போ 4 கூட அதை மல்டிப்ளை பண்ணணும் பாருங்கள். ப்ளஸ் 4 கூட அடுத்த ரெண்டையும். அடுத்தது ப்ளஸ் 9 கூட எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் பாருங்கள். அவ்வளோதான், மல்டிப்ளை பண்ணியாச்சா? சரி, ஈக்குவல் டு 1 இருக்குது, இருக்கட்டும். இப்போ இந்த மாடுலஸ்ங்கிறது இந்த டிவைடட் பை இருந்தால் மாடுலஸோட ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னா, செப்பரேட்டாக நியூமரேட்டருக்கு தனி மாடுலஸ் எடுக்கலாம், டினாமினேட்டருக்கு தனி மாடுலஸ் எடுக்கலாம். அதே நேரத்தில் மல்டிப்ளிகேஷனுக்கு இருந்ததுன்னா செப்பரேட் மாடுலஸ் எடுக்கலாம். அப்போ இப்படி எழுதலாம் பாருங்கள். செப்பரேட்டாக மாடுலஸ் போட்டாச்சு, நியூமரேட்லேயும் மாடுலஸ் போட்டாச்சு. அது நமக்கு ஹோல் மாடுலஸ் தான் இருக்குது, அதனால் நான் ஹோல் மாடுலஸே வச்சுருக்கேன். சரி, நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியதில் ஹோல் மாடுலஸ் தான் இருக்குது, அதனால் அதை சேஞ்ச் பண்ணல. அப்போ இந்த செப்பரேட் மாடுலஸ் அப்படி இருக்கட்டும். செப்பரேட் மாடுலஸ் ப்ளஸுக்கு எடுக்கக்கூடாது. ரீசன் என்ன? அங்கே நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அது ஈக்குவல் கிடையாது, லெஸ் தான் ஈக்குவல் வரும். அதனால் அது நம்ம செப்பரேட் மாடுலஸ் எடுக்கலை. சரி, இப்போ பாருங்கள், இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த டிவிஷனை கொண்டு போய் அந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தெரியும். அப்போது Z2 Z3 பார் இருக்கட்டும், 4Z1 Z3 பார் இருக்கட்டும், அடுத்தது ப்ளஸ் 9 Z1 Z2 பார் இருக்கட்டும். இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற டேமை கொண்டு அந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஆக அவ்வளோதான், டைரெக்டாக ஆன்சர் வந்துடும். சரி, நான் அடுத்து பாருங்கள். இப்போ நமக்கு வேண்டியது பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் Z1 எவ்வளவு? நான் இருக்குது 1. அப்போ இதுக்கு பதிலாக மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கிடுங்க. அது வந்து இந்த ஆர்டர் படி எழுதணும். நமக்கு இந்த ஃபஸ்ட்டில் இது இருக்கிறதுனால இந்த கடைசியில் இருக்கிறதுக்கு முதல்ல எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது மிடில் இருக்கிறது மிடில் தான், ஃபஸ்ட்டில் இருக்கிறது லாஸ்ட்டுக்கு போயிட்டு. சரி, இப்போ மாடுலஸ் ஆஃப் Z1க்கு வேல்யூ இருந்தால் நமக்கு 1ன்னு தெரியும், அந்த 1 எழுதுகிறேன். அடுத்து 2 எழுதுகிறேன், அடுத்து 3 எழுதுகிறேன். இப்போ சொல்லுங்கள், 1 × 2 × 3 எவ்வளவு? 6. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஈக்குவல் டு 6 வந்துட்டா பாருங்கள். இதுதான் ஆன்சர், ஹென்ஸ் ப்ரூவ். இல்லை ரைட்டா? இது ஒரு நல்லா எழுதி பார்த்துக்கிடுங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல் என்ன சொல்லியிருக்குன்னா, if the area of the triangle formed by the vertices Z, IZ, Z plus IZ is 50 square units, find the value of mod Z. பாருங்கள், Z, IZ மற்றும் Z plus IZ ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்டு அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு 50 சதுர அலகுகள் எனில் மாடுலஸ் ஆஃப் Z இன் மதிப்பை காண்க. இந்த கொஸ்டின் எப்படி ப்ரூவ் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல Z, IZ, Z plus IZ இதெல்லாம் வந்து வெர்டிசஸ். அப்படின்னா நான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் அஸ்யூம் பண்ணணும். அஸ்யூம் பண்ணிவிட்டு அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். கண்டுபிடிச்சி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா போட போகிறேன். அப்போ முதல்ல ஆரம்பிப்போம். சொல்யூஷன், அந்த 3 வெர்டிசஸ், Z ஒரு வெர்டெக்ஸ், IZ ஒரு வெர்டெக்ஸ், Z plus IZ அது எல்லாத்தையும் நான் என்ன செய்கிறேன், ABCன்னு எடுக்கிறேன். அதே மாதிரி Z1 Z2 Z3ன்னு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதை Z1 எடுத்து அதை Aன்னு வச்சுக்கிறேன், இதை Z2 எடுத்து அதை Bன்னு வச்சுக்கிறேன். அப்போ அந்த Z1 என்னது பாருங்கள், Z1 வந்து Z. அடுத்து Z2 என்னது, IZ. அதே நேரத்தில் Z3 என்னன்னு பாருங்கள், Z plus IZ. சரியா? இப்போ எனக்கு என்ன வேணும், ஒவ்வொரு சைடோட லென்த்து வேணும். மொத்தம் ட்ரையாங்கிள்னால் எத்தனை சைடு இருக்கும்? 3 சைடு இருக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு சைடு கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு பேர் ஏபின்னு கொடுத்துட்றேன். சரியா? ஏபி. அப்போ Z1க்கும் Z2க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், மாடுலஸ் ஆஃப் ஏக்குள்ளது Z1. அப்போ Z1 மைனஸ் பிக்குள்ளது Z2. இவ்வளோதான் நம்ம பண்ணோம். அப்போ Z1 நமக்கு என்னது, இன்னும் இருக்குது Z. பாருங்கள், Z1க்கு பதிலாக Z போட்டுக்கிறேன், மைனஸ் போட்டுக்கிறேன். Z2க்கு பதிலாக IZ போட்டுக்கிறேன். சரியா? இப்போ மாடுலஸ் இருக்குது, அதில் உள்ளுக்குள்ளே 2 பக்கம் Z காமன். அப்போ Z காமனாக எடுத்துருவோம். காமன் எடுத்தால் Z-க்கு பதிலாக 1 போடுவீங்க, மைனஸ் IZ-க்கு பதிலாக மைனஸ் I மட்டும் போடுவீங்க. சரி, இப்போ 2க்கும் மாடுலஸ் எடுக்கிறதா இருந்தால் இதுக்கு தனி செப்பரேட் மாடுலஸ் எடுக்கலாம், இதுக்கு மாடுலஸ், ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. அப்போ எழுதுறேன் பாருங்க, மாடுலஸ் ஆஃப் Z எழுதிக்கிடுவேன். இதுக்கு மாடுலஸ் என்ன செய்வீங்க, ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஞாபகம் இருக்கா? அப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், அப்போ +1 ஸ்கொயரே போட்டுடலாம்.
அப்போ 1 + 1 2 வெரி குட். அப்போ √2 mod z. சரியா? இதுக்கு பேர் தான் ஏபி. ஒரு சைடோட லென்த்து கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ரெண்டாவது சைடு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பை த வெர்டிசஸ். அப்போ இந்த வெர்டிசஸ் வச்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? நிறைய ஃபார்முலா இருக்குது நம்மகிட்ட. ஸ்கேலன் ட்ரையாங்கிளாக இருந்தால், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளாக இருந்தால் அப்படின்னு. இப்போ நமக்கு இது என்ன ட்ரையாங்கிள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 90 டிகிரிக்கு பக்கத்தில் இருக்க ரெண்டு சைடையும் 90 டிகிரிக்கு பக்கத்தில் இருக்க ரெண்டு சைடையும் மல்ல பண்ணி 1/2 போட்டிங்கன்னா ஆன்சர். ஆஃப் ஏபி ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா போட்டால் போதும். அதே இது ஈக்குவலர் ட்ரையாங்கிளாக இருந்தால் √3/4a² இருக்குது. நம்ம ஈக்குவலர் ட்ரையாங்கிள் வரணும்னா அப்போ பிசியும் √2a mod z வரணும். எல்லாம் சேமாக வரணும். ஸ்கேலன் ட்ரையாங்கிள் 3 டிஃப்ரெண்ட்டாக வரணும். இப்போ நமக்கு என்ன மாதிரி வருதுன்னு கண்டுபிடிச்சி ஃபார்முலா டிசைட் பண்ணலாம். ஃபார்முலா பற்றிலாம் ஒரி பண்ண வேண்டாம். பாருங்கள், இப்போ அடுத்து செகண்ட் சைட். ஃபர்ஸ்ட் சைட் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமேல் செகண்ட் சைட். ரெண்டாவது சைடு என்ன வச்சுருப்போம்? ஏபின்னு வச்சுருக்கேன். அடுத்து பிசின்னு வைப்பேன். பின்னா என்னது? IZ. பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் IZ. Z2 மைனஸ் Z3ன்னு போடுவேன். இது வந்து IZ Z2 மைனஸ் இந்த இது போடணும். அப்போ மைனஸ் போடும்போது என்ன செய்யணும்? இதுக்கும் மைனஸ் போட்டுறணும், இதுக்கும் மைனஸ் போட்டுறேன். அதனால் அதை கேர்ஃபுல்லாக கவனிச்சு போடுங்க. ஏன்னா மைனஸை வச்சு மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ இதில் என்ன செஞ்சிடலாம்னா இந்த IZ மைனஸ் IZ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் Z வரும். அப்போ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் Z போடும்போது மாடுலஸ் எடுக்கும்போது மைனஸ் போயிருமா? அப்போ அதோடைய வேல்யூ Z தான். அப்போ இதுதான் உங்களுக்கு என்னது? BC. இதுதான் உங்களுக்கு BC. அப்போ ரெண்டு சைடு கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது சைடு கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், இது ரெண்டு மாறிட்டு, ரெண்டுலேருந்து மாறிட்டு. அடுத்தது மூணாவது சைடு கண்டுபிடிக்க போகிறேன். மூணாவது சைடை நான் CAன்னு சொல்லலாம், ஏசி கூட சொல்லலாம். இது தப்பே கிடையாது. CA சொல்லலாம், AC சொல்லலாம். இங்கே வெக்டரில் போடும்போது தான் கரெக்டாக CAன்னு போட்டிருக்கணும். அதனால் வெக்டர் மாதிரி எழுதிட்டேன். பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் சிங்கிறது Z3. அப்போ Z3லேருந்து Z1 மைனஸ் பண்ணணும். Z3 நமக்கு எது? Z + IZ. பார்த்துக்கோங்க, Z + IZ மைனஸ் ஏ என்னது? Z. இப்போ என்ன செய்யலாம்? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். Z-ஐயும் மைனஸ் Z-ஐயும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் IZ மட்டும் இருக்கும். இந்த இது IZன்னு சொன்னால் இதுக்கு Z-க்கு தனி மாடுலஸ், ஐக்கு தனி மாடுலஸ். அப்போ ஐக்கு மாடுலஸ் தனியாக, Z-க்கு தனி மாடுலஸ். இப்போ மாடுலஸ் ஆஃப் Z அப்படி இருக்கட்டும்னா எல்லா இடத்துலையும் வருது. ஐக்கு மட்டும் மாடுலஸ் எடுங்க. ஐக்கு மாடுலஸ் எப்படி எடுப்பீங்க? ஞாபகம் இருக்கா? இதுக்கு ரியல் பார்ட் இருக்கா? இல்லை. அப்போ ரியல் பார்ட் இல்லைன்னா என்ன போட்டால் போதும்? 0² போட்டால் போதும். இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்குது, அதுக்கு 1² போட்டுக்கோங்க. 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான். அப்போ mod Z மட்டும்தான் வரும். இன்ட்டு 1 வருது, ஈக்குவல் டு mod Z. இது எதோடைய வேல்யூக்கு ஈக்குவல்? CAக்கு ஈக்குவல். ஆக 3 சைடு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 3 சைடு கண்டுபிடிச்சதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது பாருங்கள். இதில் 2 சைடு ஈக்குவல்னு தெரியுது பாருங்கள். mod Z ஒன்று இருக்குது, mod Z ஒன்று இருக்குது. இன்னொன்று √2 mod Z. இதை பார்த்தாலே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இருந்தாலும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் செக் பண்ணிடுவோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் ஏரியா போடுறது ஈஸி. அதுக்காக பாருங்கள், கன்சிடர் ரெண்டு ஸ்மாலஸ்ட் சைட் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் பிக்கஸ்ட் சைடோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருந்தால் அது வந்து என்னது? நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் படிச்சிருக்கோம். பித்தாகரஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டோட கான்வர்ஸ். அப்போ நான் என்ன செய்யணும்? ரெண்டு ஸ்மாலஸ்ட் சைடு BCயும் CAயும் ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ mod Z² + mod Z². சரி, எழுதியாச்சு. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 mod Z² வரும். இப்போ இது வந்து எதோடைய ஸ்கொயரு? ரூட் எடுத்திங்கன்னா √2 mod Z வரும். அப்போ எதோடைய ஸ்கொயரு? ஏபியோட ஸ்கொயர். சரி, அப்போ இதில் ஹைப்போட்டென்யூஸ் ஏபிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்துட்டு அப்போ எந்த ஆங்கிள் 90 டிகிரினா இதில் எது ரிப்பீட் ஆகுது? C ரிப்பீட் ஆகுது. இதில் எது இல்லை? C இல்லை. அப்போ C 90 டிகிரி. அதை சொல்லிட்டிங்கன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றது புரிஞ்சிட்டு. அப்போ நான் என்ன பாருங்கள், தேர்ஃபோர் இது வந்து என்ன ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனது? ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆனது. தேர்ஃபோர் IZ + IZ ஃபார்ம்ஸ் அண்ட் ஐசோஸ்லஸ் ரைட் ட்ரையாங்கிள். அப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். நான் ரைட் ட்ரையாங்கிள்ங்கிற வேர்டு போடாமல் இருக்கிறேன். நான் ரைட் ட்ரையாங்கிள் போட்டால் நான் செங்கோண முக்கோணம்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போது என்ன கிவன் பாருங்கள். இன்னொரு கிவன் இருக்குது. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லி கேட்கல. உங்கள்கிட்ட கேட்டிருக்குது mod Z தான் கேட்டிருக்கு. mod Z கேட்டாச்சுன்னா நான் இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள், given that ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் என்ன கொடுத்துருக்கு? 50 ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்துருக்கபடி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா எடுக்க போகிறேன். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால ஆஃப் ஏபிங்கிற ஃபார்முலா போட போகிறேன். ஆஃப் BH, ஏபி கூட போடலாம். ஆஃப் BHங்கிறது நம்ம ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. இதில் பேஸை ஒரு சைடாகவும் ஹச் இன்னொரு சைடாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஹைபாட்டியூஸ் எடுக்க வேண்டாம். பாருங்கள்,
ஆஃப் பிஹெச் போட்டிருக்கேன், நான் ஏபி போட்டாலும் தப்பு இல்லை, ஈக்குவல் 50. இப்போ பிங்கிறது ஒரு சைடு, அந்த ஈக்குவல் சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு சைடு, இது இன்னொரு சைடு. அப்போ அது ஒன்று வந்து மாட் இசட் போடுங்க, இன்னொன்னையும் மாட் இசட் போடுங்க, இந்த 2 ஒன்று அங்கே மல்ல பண்ணிடுங்க. அப்போ என்ன வந்துடும், 2 × 50 வந்துடுமா. இப்போ மாட் இசட் இன்ட்டு மாட் இசட்னா மாட் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 வருது. மாட் இசட் ஸ்கொயர் 100னா மாட் இசட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 10ன்னு வரணும். ஆக்சுவலாக இது மாட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால +10 மட்டும் போட்டுக்கோங்க, நெகட்டிவ் சைன் வேண்டாம். உங்கள்கிட்ட கேட்டிருக்கு என்னது, மாட் இசட் தானே, மாட் இசட் கண்டுபிடிச்சாச்சா, இவ்வளோதான் ஆன்சர். சரியா, கொஸ்டின் நம்பர் 8 முடிஞ்சுது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா, ஷோ தட் இதே மாதிரி எக்ஸாம்லேயும் ஒரு சம் இருக்குது, பண்ணிடணும். பிறகு இன்றைக்கி கொடுக்குற அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டெஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது, ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. சில பசங்க ரொம்ப ஆர்வமாக கொஸ்டின் டெஸ்ட்டுன்னு கேட்டாங்க, நேற்றும் பேசினாங்க. அதனால டக்குன்னு உடனே அதுக்கு என்ன பண்ணலாம், அது ஒரு டெஸ்ட் ஃபார்மேட்டில் கொஸ்டினாக ரெடி பண்ணணும். நேற்று உட்காந்து அதை டைப் பண்ணிட்டேன் அவ்வளோத்தையும். அதனால் நீங்கள் அதை உடனே எழுதிருங்க, இன்றைக்கி எழுதி சப்மிட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எத்தனை பேர் சப்மிட் பண்ணுறீங்கிற என்ட்ரி எனக்கு நிச்சயம் வரணும். ஷோ தட் ஈக்குவேஷன்ஸ் ZQ + 2Z bar = 0 has 5 சொல்யூஷன்ஸ். பாருங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, ZQ + 2Z bar = 0 has 5 சொல்யூஷன்ஸ். இங்கே பாருங்க, ZQ + 2Z bar = 0 என்ற சமன்பாட்டிற்கு 5 மூலங்கள் இருக்கும் என நிறுவு. அது என்னங்க மூலங்கள், அது என்ன ரூட்ஸு, 5 சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. 5 சொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்ன, முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன லீனியர் ஈக்குவேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். x + 5 = 7. நல்லா கவனிச்சிருங்க, x + 5 = 7. இதுக்கு ஆன்சர் என்ன, சொல்யூஷன் என்ன, x + 5. நான் சொல்கிறது வேர்டிங்ஸை கவனிச்சிக்கோங்க. x + 5 = 7. அப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்ன, உடனே சொல்லுவீங்க 2. அந்த ஒரு ஆன்சர் தான் இருக்கா, லீனியர் ஈக்குவேஷனுங்கிறனால அதுக்கு ஒரு ஆன்சர் தான் உண்டு. அப்போ ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. x = 2ங்கிறது ஒரு சொல்யூஷன். அது இது இப்படி கேட்குறேன், x² - 1 = 0. x² - 1 = 0. இதுக்கு எத்தனை சொல்யூஷன் உண்டு, 2 சொல்யூஷன் உண்டு, +1 ஆர் -1. இப்போ புரியுதா, இத்தனை சொல்யூஷனுங்கிற கான்செப்ட் வந்துட்டா. அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா டிகிரி ஆஃப் த ஈக்குவேஷன் வேணும். இது வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனுக்கு. இப்போ உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்குது, அப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது, சரிதானா. அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், மூலங்களின் எண்ணிக்கை, தீர்வுகளின் எண்ணிக்கை அப்படி கூட சொல்லலாம். அப்போ தீர்வுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும், ஒரு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரணும். அதுக்கு தான் இப்போ வரப்போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எக்ஸாம்பிள் சம்ம நீங்கள் செஞ்சிடணும். பாருங்கள், ஷோ தட் த ஈக்குவேஷன் ZQ + 2Z bar = 0 has 5 சொல்யூஷன்ஸ். சரி, ஆரம்பிக்கிறேன். முதல்ல சொல்யூஷன் எப்படி பார்க்குறேன் பாருங்க. given that இந்த ஈக்குவேஷனை அப்படி எழுதிக்கிறேன். அதே நேரத்தில் 2Z bar அங்கே கொண்டு போயிட்டால் ஒரு ஸ்டெப் குறையுங்கிறதுக்காக டைரெக்டாக அப்படி எழுதிக்கிறேன் பாருங்கள். 2Z bar ரைட் சைட் கொண்டு போயிட்டேன். இதை ஈக்குவேஷன் ஒரு 1ன்னு சொல்லிடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு வேண்டியது Z bar வேணும். அதே நேரத்தில் இதை வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இசட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர், மாட்லெஸ்னா தான் பக்காவாக என்ன செய்யும், நம்பராக வந்திருக்கும். அதனால் நான் என்ன செய்கிறேன், மாட்லெஸ் எடுத்துடுறேன். டேக்கிங் மாட்லெஸ் ஆன் போத் சைட்ஸ், இரண்டு பக்கம் மட்டு மதிப்பு கண்டுபிடிக்கிறேன். அப்போது மாட்லெஸ் ஆஃப் ZQ ஹோல் மாட்லெஸ் போட்டிருப்பேன். நம்ம இங்கே ஹோல் மாட்லெஸ் போட்டுடலாம். ஹோல் மாட்லெஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக மைனஸுக்கு என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். 2க்கு மாட்லெஸ் அதே 2 தான், -2க்கு +2ன்னு போட்டுருங்க. Z barக்கு மட்டும் மாட்லெஸ் போட்டுடுங்க போதும். இப்போது ஏன்னா இப்போ நம்பர் ஆகிட்டு, எல்லாமே நம்பர் தான். இந்த டேமை இப்போ லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுவோம். பாருங்கள், மாட்லெஸ் ஆஃப் ZQ மாட்லெஸை உள்ளே கொண்டு போகலாம். இது -2Z Z barக்கு மாட்லெஸும் Z தான், சரிண்ணா, = 0. என்ன ரெண்டும் சேம், ஏன்னா Z barக்கு மாட்லெஸ் எடுத்தாலும் √(x² + y² தான், இசட்டுக்கு மாட்லெஸ் √(x² + y² தான். அந்த விஷயங்கள் அப்படி லேசாக அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். இதுமாதிரி மாட்லெஸோட ப்ராப்பர்ட்டியில் பவர் இருந்துச்சுனாலும் இந்த மாட்லெஸை உள்ளே கொண்டு போகலான்னு சொல்லி அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதனால் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுலேயும் மாட் Z காமன். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z காமனாக வெளியில் எடுத்துறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் Z ஈக்குவல்னா இங்கே மாடுலஸ் Z² வருமா, இங்கே -2 மட்டும் வருமா, = 0. இப்போ பாருங்கள், ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் 0. பாருங்கள், மாட் Zங்கிற ஒரு நம்பர், √, இங்கேயும் ஒரு நம்பர். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers = 0ன்னு சொன்னால் நீங்கள் என்ன எழுதுவீங்க, ஒன்று ஃபஸ்ட்டு நம்பர் 0 இருக்கணும், அது செகண்ட் நம்பர் 0, அப்படி தானே எழுதியிருக்கோம். இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers = 0, எய்தர்
first number must be 0 or the second number must be 0. அப்போ நான் எழுதுறேன் பாருங்க, implies modulus of z equal to 0 இருக்கணும், அல்லது இந்த செகண்ட் டேம் இது 0 இருக்கணும். அப்போ இந்த -2 ரைட் சைடு வந்துன்னா +2. இப்போ modulus of z 0 இருந்தால் அப்போ z என்னவா இருக்கணும்? z 0 தான் இருக்கணும். அப்போ z equal to 0. அப்போ இதில் எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிட்டு, அப்போ இதுல இருந்து எத்தனை சொல்யூஷன் வருதுன்னு பார்க்கணும். மொத்தம் 5 சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லணும். அதில் எனக்கு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு மீதி இங்கே ஒரு 4 சொல்யூஷன் வருதான்னு பார்த்தா முடிஞ்சுது. அப்போ எழுதுறேன் பாருங்க, modulus of z ஸ்கொயர்னா உங்களுக்கு தெரியும், z பார்னு எழுதணும்னு தெரியும், ஈக்குவல் டு 2. அதுலேருந்து z பாரை மட்டும் கண்டுபிடிச்சிடும் பாருங்க. இதில் 1 சொல்யூஷன் கிடைச்சிட்டு அப்படி இருக்கட்டும். இதில் என்ன எழுதுறேன்னா z பாரை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், இந்த z அங்கோட்டு விட்டால் 2/zன்னு எழுதலாம். ஆக 1 சொல்யூஷன் ப்ளஸ் இங்கே ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ இதை கொண்டு போய் நான் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் பாருங்க. சப்ஸ்டியூட் z பார், ஏன்னா அங்கே z பார் இருக்குது. இதை கொண்டு சப்ஸ்டிட் பண்ணால் சப்ஸ்டியூட் z பார் ஈக்குவல் டு 2/z இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ். சரியா? இப்போ 1 இம்ப்ளைஸ் என்ன நடக்கு பாருங்க, z கியூப் இங்கே இருக்குது, -2 இன்ட்டு இதுக்குள்ள வேல்யூ என்ன எழுதுவேன், 2/zன்னு எழுதிடுவேன். இப்போ இதை மல்ல பண்ணால் 2 2s are -4 வந்துருமா? இந்த z கொண்டு இங்கே லெஃப்டில் மல்ல பண்ணிவிடுங்க. அப்போ z⁴ இஸ் ஈக்குவல் டு இது வந்து -4. இப்போ இல்லை கவனிங்க, z⁴ இதோட டிகிரி என்ன? இதோட டிகிரி 4. அப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் எத்தனை ஆன்சர் கிடைக்கும்? ஏன்னா ஆன்சர் எதுன்னு கேட்கல உங்கள்கிட்ட, எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னு தான் கேட்டிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் சொல்யூஷன் சொன்னால் போதும். z⁴ அப்போ டிகிரி 4னா அப்போ இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குன்னா இட் ஹஸ் 4 சொல்யூஷன்ஸ், 4 நான்-ஜீரோ சொல்யூஷன்ஸ். அதான் மெயின். சரியா? பூஜ்ஜியமற்ற தீர்வு 4 இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு 4 தீர்வு, ஏற்கனவே இங்கே ஒரு தீர்வு சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். ஆக மொத்தம் எத்தனை சொல்யூஷன்? ஆக ஏற்கனவே ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டோம், இப்போ ஒரு 4 சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். அப்போ 4 + 1 அப்போ என்ன எழுதிருவீங்க, 4 + 1 5 சொல்யூஷன்ஸ் சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சது. therefore the equation has 5 solutions, hence proved. சொல்லிடலாமா? சரி, கொஸ்டின் நம்பர் 9. அடுத்தது 10 பாருங்க. 10ல் ஒரு எத்தனை சப்டிவிஷன் இருக்குது பார்த்தோம்? 3 சப்டிவிஷன் இருக்குது. 3 சப்டிவிஷன் ஒரு எக்ஸாம்பிள். அப்போ அந்த கொஸ்டினை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த கொஸ்டினை டைரெக்டாக எடுத்துடுறேன் பாருங்கள். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4 + 3i. அது முதல்ல பார்த்துக்கிடுவோமே, அதுக்கப்புறம் 2வது கொஸ்டின் போகும். அப்போ எழுதுகிறேன் பாருங்கள், வேடிங்ஸில் வர்க்கமூலம் காண்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 + 3i சொல்யூஷன். இதை நம்ம வழக்கமாக ஸ்கொயர் ரூட்னு கேட்டால் முதல்ல எப்படி அஸ்யூம் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? a + ib அப்படின்னு எடுத்தோம்னா அது ஒரிஜினல் நம்பர். அப்புறம் அதுக்கு ரூட் எடுத்தப்போ என்ன எடுத்தோம்? ரூட் எடுத்தப்போ x + iy எடுத்தோம். அப்போ x + iy என்னது? சொல்யூஷன், ஆன்சர். a + ibங்கிறது என்னது? கொஸ்டின். அப்போ இதில் உங்களுக்கு a என்ன? இப்படி என்ன சொல்கிற புரியுதா? இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். ஏக்கு வேல்யூ 4. நம்ம எடுக்கும்போது a + ibன்னு எடுத்தால் ரூட் எடுத்து ஈக்குவேஷன் போனோம். அடுத்தது அப்போ பிக்கு வேல்யூ என்ன? 3. ஓகே, எழுதியாச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஃபார்முலாவில் modulus of z வருது. ஏன் இருக்கா? ஃபார்முலாவில் ஏன் இருக்கா? அந்த modulus of z வர்றதுனால முதல்ல modulus of z கண்டுபிடிச்சிக்கிறேன். modulus of z என்ன? 4 + 3iக்கு மாடுலஸ். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மாடுலஸ் நினைச்சுவீங்க, ரூட் ஆஃப் போட்டுருவீங்க, ரியல் பார்ட் ஸ்கொயர் போடுவீங்க, அப்புறம் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் போடுவீங்க, ஈக்குவல் டு ரூட் ஆஃப். இது ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 16 அப்படின்னா 25. அப்போ 25க்கு ரூட் என்ன? 5. மாடுலஸ் ஆஃப் z 5 கிடைச்சிட்டு. இப்போ நான் ஃபார்முலாவுக்கு வரேன். ரூட் ஆஃப் 4 + 3i ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ப்ளஸ் ஆர் மைனஸ். ஒரு அழகான ஃபார்முலா பார்த்தோம். ரூட் ஆஃப் பாருங்க, முதல்ல எழுதுவோம். ரூட் ஆஃப் உள்ளுக்குள்ளேயும் ஒரு ரூட் வரும். a² + b² இருந்துச்சு அப்படிதானே, அதோடைய வேல்யூ தான் mod z. ஏன்னா a² + b² எழுதியிருக்கோம். அப்போ ப்ளஸ் a, முதல்ல ப்ளஸ் a, இங்கே மைனஸ் a ஞாபகம் இருக்கா? ப்ளஸ் a/2 இது இவ்வளோ ஹோல் ரூட்டுக்குள்ளே வரும். அப்புறம் ப்ளஸ் i இன்ட்டுன்னு போடுவோம். அப்புறம் b/mod b ஞாபகம் வருதா? b/mod b. இது சைன் டிசைட் பண்ணுறதுக்குன்னு சொன்னேன். டிஃப்ரெண்ட் சைனா சேம் சைனான்னு பார்க்குறதுக்கு. அப்படி பார்த்துட்டு அடக்க வேண்டாம், இந்த ஃபார்முலாவில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக சரியாக வந்துடும் சொன்னேன். அதே மாதிரி இங்கே ரூட் ஆஃப் இது ஒய்யோட வேல்யூ, ரூட் ஆஃப் அதுமாதிரி ரூட் ஆஃப் a² + b²னா ரூட் ஆஃப் mod z. அப்புறம் மைனஸ் a பாருங்க, மைனஸ் a, இங்கே ப்ளஸ் a, அங்கே மைனஸ் a, /2. அப்போ இந்த ஃபார்முலாவை ரொம்ப கிளியராக படிச்சுக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூலாம் அதில் கொண்டு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்படி எப்படி சப்ஸ்டிட் பண்ணுவீங்க பாருங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் mod z. mod z வேல்யூ 5. அப்போது சரி, mod z வேல்யூ 5. அதனால டேரெக்டாக mod z போட்டேன், ரூட்லாம் போடல, ரூட்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் ப்ளஸ்
ஏக்குள்ள வேல்யூ என்ன 4, அதையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. பை 2 இருக்கட்டும் இல்லையாச்சா, இருக்கட்டும். அடுத்தது ப்ளஸ் ஐ இருக்கட்டும். பிக்கு வேல்யூ வந்து உங்களுக்கு 3ன்னு தெரியும், பை மாட் பின்னு தெரியுது. அப்போ 3/3 போட்டுடலாம். ஏன்னா சைன் மாறினா தான் இதில் மாற்ற வரும், இல்லை மாற்றலைன்னு ஒன்றும் இல்லை. ரூட் ஆஃப், இங்கே வாங்க, இங்கே என்ன செய்வீங்க, ரூட் ஆஃப் மாட் இசட் உங்களுக்கு தெரியும் 5ன்னு, அந்த 5 டேரெக்டாக போட்டுடலாம். அப்புறம் மைனஸ் ஏக்கு வேல்யூ 4 பை 2. இப்போ என்ன பண்ணலான்னா 5 + 4 வந்து உங்களுக்கு 9ன்னு தெரியும், அப்படிதானே? 9க்கு ரூட் எடுத்துடலாம். ஆனால் 2க்கு ரூட் எடுக்க முடியாது, ரூட் வந்து மொத்தத்துக்கும் உண்டு. அப்போ 3/√2 சொல்லாமல் பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிறேன். ரூட்டும் மொத்தமாக போட்டுக்கிறப்பல 9 வர்றதுனால அதுக்கு ரூட்டு 3 அப்படி போட்டு பை, இதுக்கு வந்து ரூட் எடுக்க முடியாது, √2ன்னு போட்டுறேன். அப்போ ப்ளஸ் ஐ போட்டாச்சு. இதோடைய வேல்யூ 1 தான். அப்போ இது எழுத வேண்டாம். பாருங்கள், 5 - 4 வந்து 1, 1க்கு ரூட் எடுத்தா 1 தான். அப்போ நான் ரூட் போட வேண்டாம், பை, இந்த 2க்கு ரூட்டு கிடையாது, அப்போ பை √2 போட்டுருங்க. இதுதான் இதோடைய ஸ்கொயர் ரூட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஈஸி. ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டாம்னா நம்ம அந்த டெரைவ் பண்ணோம்ல அதே மாதிரி பண்ணணும். ஈக்குவேஷன் 1, 2ன்னு எடுத்து பண்ணணும். அதையும் எழுதி பார்த்துட்டிங்கன்னா நல்லது. டைம் இருந்தால் நான் உங்களுக்கு அதையும் எழுதி காட்டுறேன். சரி, அடுத்து ரெண்டாவது சப்டிவிஷன் வாங்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப், வர்க்கமூலம் காண்க, -6 + 8i. இதுலேயும் அதே மாதிரி ஆரம்பிங்க. முதல்ல சொல்யூஷன் என்ன பாருங்கள். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல ஏ என்ன பி என்ன எழுதுங்க. ஏயோட வேல்யூ -6 எழுதுனா, அது பியோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், ஈக்குவல் டு 8 எழுதிங்க. அடுத்தது இப்போ நீங்கள் மாடுலஸ் ஆஃப் இசட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபார்முலாவில் மாடுலஸ் ஆஃப் இசட் வருது. மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் -6 + 8i. அப்போ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர், -6க்கு ஸ்கொயர் 36, 8க்கு ஸ்கொயர் 64, ரெண்டையும் ஆட் பண்ணால் 100 வருது. ரூட் ஆஃப் 100, 100க்கு ரூட் என்ன 10 தான் வேல்யூ. சரியா, மாடுலஸ் ஆஃப் கண்டுபிடிச்சாச்சு. நேரங்க வாங்க, ஃபார்முலாவுக்கு வாங்க. ஃபார்முலாவில் என்ன சொல்லியிருக்கு பாருங்கள். ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து நீங்கள் ப்ளஸ் ஏ பை அடுத்த ப்ளஸ் ஐ பி பை மாட் பி போடுவீங்க. அடுத்த ரூட் ஆஃப் என்ன போடுவீங்க, மாடுலஸ் ஆஃப் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இசட் -a பை 2ன்னு போடுவீங்க. சரிண்ணா? இப்போ பாருங்கள், அப்போ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிடுவோம். இந்த இதில் ரூட் ஆஃப் இருக்குது, ரூட் ஆஃப் மாட் இசட் இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் 10, ஏக்கு வேல்யூ என்ன பாருங்கள், ஏக்கு -6 இருக்குது இங்கே, அப்போ -6 தான் போடணும். சரிண்ணா? இது கேர்ஃபுல்லாக இருக்கணும். பை 2 ப்ளஸ் ஐ இருக்கட்டும். பிக்கு வேல்யூ 8, அப்போ 8 பை மாட் 8 ஒன்று சேம் தான். அது ரூட் ஆஃப் இதோடைய வேல்யூ 10 போட்டுருவீங்க. ஆனால் இங்கே பாருங்கள் -a இருக்கா, அப்போ -6 என்ன 6 +6 வரும். ஞாபகமாக போடணும், பை 2 வரட்டும். அடுத்தது 10 - 6 உங்களுக்கு தெரியும் எவ்வளவு, 4ன்னு தெரியுமா, 4/2ன்னு போட்டுக்கிறேன். 10 - 6 வந்து 4/2. இங்கே வாங்க, ப்ளஸ் இந்த 8/8 ஒன்று தான் எழுத வேண்டாம். 10 + 6 வந்து 16 தெரியும் உங்களுக்கு, பை 2. இப்போது இதை கட் கொடுத்துருவோமா, கட் கொடுத்தா 2 வரும். 2க்கு ரூட் எடுக்க முடியுமா, அதனால் √2ன்னு வச்சுருங்க. ப்ளஸ் ஐ போட்டுக்குங்க. இங்கே இதை கட் கொடுத்தா 8 மிக்சஸடாக மாற்றிட்டிங்கன்னா 2√2 வந்துடும். சரியா, 2√2. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3, சப்டிவிஷன் 3. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -5. இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், பிக்கு வந்து மைனஸ் இருக்குது. அந்த மைனஸ் இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனித்து பண்ணணும். பாருங்கள், இப்போது இதே மாதிரி எடுங்க. முதல்ல ஏ என்ன -5, பி என்ன -12. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் இசட் என்ன, மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து மாடுலஸ் ஆஃப் -5 -12 போடுவீங்க. அப்போ இதோடைய வேல்யூ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போ 5 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் என்ன ஆட் பண்ணால் ரூட் ஆஃப் 116 வருதா பாருங்கள், 169. இதுக்கு ரூட் எடுத்தால் 13 வரும். ஆக மாட் இசட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நேராக ரூட்டுக்குள்ளே வந்துடுங்க. ஃபார்முலாவுக்கு வாங்க. ஃபார்முலா எழுதுங்க. முதல்ல ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் மாட் இசட் ப்ளஸ் a பை 2 ப்ளஸ் I இன்ட்டு b பை மாட் b ரூட் ஆஃப் மாட் இசட் -a
by 2. சரி, இப்போ ரூட் ஆஃப் மாடிஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கிறோம். ரூட் ஆஃப் மாடிஸ் இருக்குது 13ன்னு தெரியும், 13 சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். அடுத்தது ப்ளஸ் ஏன்னு வருது. அப்போ இங்கே உங்களுக்கு ஏக்கு வேல்யூ -5 இருக்குது, அப்போ -5 தான் போடணும். by 2 இருக்கட்டும், ப்ளஸ் ஐ இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இங்கே தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பி வந்து 12, ஆனால் மாட் பி வந்து -12, அப்போ பாருங்கள் +12 ஆயிரும். பி வந்து -12 மாடலஸ் எடுக்கணும். இங்கே தான் சைன் சேஞ்ச் ஆகுது, ஏன்னா பிக்கு நெகட்டிவ் ஆகிட்டு. பிக்கு நெகட்டிவ் ஆகும்போது மட்டும் இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பாருங்கள், அப்படின்னா சைன் டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கே இது ஒன்றுமே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் 13. இங்கே -a இருக்குது, இங்கே -5 இருக்கிறனால அது +5ன்னு போடணும். சரி, by 2. இப்போ 13 - 5 வந்து உங்களுக்கு 8ன்னு தெரியும். பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ் 8 by 2ன்னு எழுதுவீங்க. அப்புறம் ப்ளஸ் ஐன்னு போட்டு இவ்வளோ நேரம் நம்ம ஒன்றுமே போடாமல் இருந்தோம். இப்போ -1 போட்டிருக்கேன். ரீசன், இதை டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? -1 கிடைக்கும். இதே மாதிரி இங்கே 18 வருமா பாருங்கள், ரூட் ஆஃப் 18 by 2 வருது. இதை கட் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து 4, இங்கே வந்து 9, ரெண்டுமே ரூட் எடுக்க முடியும். பாருங்கள், ப்ளஸ் ஆர் மைனஸ். இது 4 வருது, ரூட் எடுத்தால் 2 வரும். அப்புறம் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் -i வருது. சரியா, -i. இங்கே கட் கொடுத்தா 9, அப்போ ரூட் எடுத்தால் 3, அப்போ 3i. இவ்வளோதான் ஆன்சர். சரிதானா? சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், எக்ஸசைஸ் நம்பர் 2.5 வரைக்கும் முடிச்சிருக்கோம். 2.5 முடிஞ்சது. இன்னும் அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ஜாமெட்ரி அண்ட் லோக்கஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். அப்புறம் சர்க்கிள் பார்க்கணும். இந்த சர்க்கிள் டெஃபினிஷனை கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்தது வியாழக்கிழமை பார்ப்போம்ல, அந்த வியாழக்கிழமை கிளாஸில் 2.6 முடிச்சிட்டோன்னா ஓரளவு கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். சரி, நான் இன்றைக்குள்ள நான் ஹோம்ஒர்க் செய்ய மறந்துடாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF டவுன்லோட் ஆகும். அந்த PDF-ஐ எடுத்து என்ன செய்யுங்க, அவ்வளோ கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதி ஸ்கேன் பண்ணி எனக்கு என்ன செய்யணும், 27 காலையில் 9 மணிக்குள்ளே அனுப்பிடணும். அடுத்த கிளாஸ் கவனிக்கிறதுக்குள்ளே நீங்கள் அனுப்பிடணும். அதனால் கொஞ்சம் டைம் பார்த்துக்கிட்டுங்க, எப்படி முடிக்க முடியும்னு லேட் பண்ணிடாதீங்க. சரிதானே? ஓகே, தேங்க்யூ.